விழுப்புரம் அருகே பிடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் கல்லூரி மாணவரை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்களும் ஊர் மக்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் அருகே உள்ள கிராமமான பிடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் வசித்து வரும் இளைஞர் சஞ்சய்குமார் இவர் படித்து முடித்துவிட்டு தற்போது சும்மாதான் இருக்கிறார். இந்நிலையில் இவர் பாத்தீங்கன்னா கடந்த 7ஆம் தேதி விழுப்புரம் அருகே உள்ள பொருட்காட்சிக்கு வந்திருக்காரு. அந்த பொருட்காட்சியில ஒரு சில நபர்களோட அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் வயதுரெட்டி பகுதி மற்றும் பெரிய காலனி பகுதியை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, அவரு சஞ்சய்குமார் கடுமையா தாக்கியிருக்காங்க. இதுல மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. இந்நிலையில கடந்த 9ஆம் தேதி அவர் வீட்டுல அந்த மன உளைச்சல் இருந்த அவர் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் அந்த ஊர் பகுதி மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த தாலுகா காவல் நிலையத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அந்த பகுதி மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய், பாண்டியன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இவரை அடித்ததாகவும் பின்னர் இவரை தொடர்ந்து இந்த மன உளைச்சலுக்கு உண்டாக்கி அவர் போகும்போது வரும்போதுதான் இந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் வெறுப்பேற்றிருக்காங்க. இதில் மன உளைச்சல் ஏற்பட்டதா அவர் தூக்கு மாட்டிக்கிட்டு வீட்டுல தற்கொலை செய்து இறந்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு அந்த பகுதி மக்கள் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறி இன்றைய தினம் இந்த காவல் நிலையத்தில் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் அந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது கோரிக்கை என்னவென்றால் இந்த இறந்தவருக்கு காரணமான அந்த விஜய் உள்ளிட்ட 15 நபர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இறந்த சஞ்சய்க்கு நியாயம் வேண்டும், இழப்பீடு தொகை பெற்று தர வேண்டும் என கூறி அவரது உறவினர்கள் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் பிடாகம் குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த பிடாகம் உள்ளிட்ட இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்தில் உடனடியாக தாலுகா போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது 2 நபர்களை கைது செய்திருக்காங்க. விஜய் மற்றும் பாண்டியன் உள்ளிட்ட 2 நபர்களை மட்டுமே கைது செய்திருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் 15 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போதுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களை முழுமையாக கைது செய்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி தற்போது அந்த போராட்டத்தில் இந்த பொதுமக்கள் ஈடுபட்டு வருவதால் இந்த விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருது. விவரங்களுக்கு நன்றி.